சுரேஷ் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா கிட்ட காலில் விழுந்து அப்படியே அழறாரு. இதையெல்லாம் பார்த்து அவங்க அப்பா மனசு வேதனைப்படுறாரு. இதை பார்த்துட்டு பாக்கியராஜ் வந்து, சுரேஷ் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய்ட்டு ரூமில் வந்து படுக்க வைக்கிறாரு. அப்பா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். என் பிள்ளையோட நிலைமை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியலடா. இப்படி ஒரு பொண்டாட்டி வந்து அவள் வாழ்க்கையே போயிடுச்சுடா, அவனோட வாழ்க்கையே அப்படி சொல்லிட்டு அழறாரு. அதை பார்த்துட்டு, அப்பா ப்ளீஸ்ப்பா அழாதீங்கப்பா, சொன்னால் கேளுங்க. சுரேஷுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுப்பா. மதி நல்ல பொண்ணு தான், நல்ல பொண்ணா, நல்ல பொண்ணு. என் பிள்ளைய என்ன கதி ஆக்கி வச்சிருக்கா, அவளாம் நல்ல பொண்ணு சொன்னீங்கன்னா அவ்வளோதான்டா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதையெல்லாம் கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, சுரேஷ் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு பாக்கியராஜ். இங்கே வந்து மலர் என்ன பண்ணுறாங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சுரேஷ் வந்து குடிச்சிட்டு ஒரே அமக்கலம். அப்பாவுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. என்னாச்சு, மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாம், ரொம்ப வருத்தப்பட்டார். பின்ன வருத்தம் இருக்காதா, பெத்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணால் பின்ன யாருக்கு தான் வருத்தம் இருக்காது. ஆனால் அவர் மதி மேலே ரொம்ப கோபமாக இருக்கார். சுரேஷும் ரொம்ப கோபமாக இருக்கான். இதில் மதி என்ன தப்பு செஞ்சா? என்ன மலர் நீயே இப்படி சொல்கிற, வேறு என்ன சொல்ல முடியும்? மதி எந்த தப்புமே செய்யலை. சுரேஷ் தானே முதல்ல கை நீட்டினா, அதுக்கு பதில் மதி கை நீட்டினா. இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன இல்லை, நான் கை நீட்டுறதுக்காக சொல்லலை. இருந்தாலும் மதி கொஞ்சம் அவசரப்பட்ட. ஏன் உங்கள் தம்பி அவசரப்படலையா? உங்கள் தம்பி மட்டும் கை நீட்டலாம், ஆனால் பதிலுக்கு நாங்களாம் கை நீட்டக்கூடாது அப்படி தானே? அப்படி சொல்லலை. என்ன வர சொல்கிறேன்னா, மதியம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு. ஏன் உங்கள் தம்பி விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாரா அப்படின்றாங்க. சரி மலர், நான் எதுவும் சொல்லலை மலர், நான் மதியை பற்றி எந்த தப்பும் சொல்லலை. என் தம்பி பண்ண தான் தப்பு. பின்ன உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்போது உங்கள் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணி அவர் திருத்துற வழியை பாருங்கள். அவன் இப்படி கெட்ட எழுத்துக்கு காரணமே நம்ம குடும்பம் தான். என்ன மதி இப்படி சொல்கிற, வேற என்ன? இவ்வளோ வந்து அவன் பண்ணுறான், ஆனால் அத்தையும் மாமாவும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க அவனை. என்னடா வீட்டுக்கு வந்த மருமகளை இந்த மாதிரி கை நீட்டலாமான்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மதி பண்ணதே தப்பு, மதி பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு. என்ன மதி மலர் இப்படி பேசுகிற அப்படின்னு. வேற என்ன பேச முடியும்? முடிஞ்சா உங்கள் தம்பிக்கு நீங்களாவது அட்வைஸ் பண்ணுங்க. உங்கள் மாமா பேச்சை சுரேஷ் கேட்குற வரைக்கும் அவன் திருந்து போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து பாக்கியராஜ் யோசிக்கிறாரு. எங்கே வந்து ஏன்டி இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறேடி, எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சேடி, இதுக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து புலம்புறாரு. அடுத்து சுரேஷ் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவள் எங்கே போயிட்டா, இந்த ரூமில் இல்லவே இல்லை, அப்போ எங்கே இருக்கா அவள் அப்படின்னு சொல்லிட்டு மதியை தேடி சுரேஷ் வந்து போகிறாரு. இங்கே மதி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னை இப்படி அழ வச்சுட்டு, என்னை வந்து கதற வச்சுட்டு, நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியா, உன்னை தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு வந்து அப்படியே பார்த்து கிட்ட போய் முறைக்கிற உடனே மதி பயந்து போயிடுறாங்க. எதுக்காக கிட்ட வரீங்க, ஒரே பேட் ஸ்மெல் தாங்க முடியல. ஓ, நான்லாம் கிட்ட வந்தே உனக்கு பேட் ஸ்மெல்லா? நான் ஒன்றும் உன்கிட்ட வரணும்னு நினைக்கல, ஆனால் உன்கிட்ட கேள்வி கேட்கணும் தான் நான் வந்திருக்கேன். எனக்கு நியாயம் நீ சொல்லியே தீரணும். உங்களுக்கு என்ன நியாயம் இப்போ வேணும்? என்ன நியாயம் வேணுமா? நீ பண்ணதுக்கெல்லாம் நான் செம காண்டில் இருக்கேன். உன்னை இப்படியே அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து அப்படியே கையை வந்து அவங்கள வந்து தாக்குற மாதிரி வராரு. உன்னை ஏன் வாங்கினது பத்தாது அவங்களுக்கு அப்படின்னு. ஓ, அது வேறவா? நீ என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டல, கை ஓங்கிட்டல, அது என்னால் மறக்கவே முடியாதுடி. காலை ஃபுல்லாக உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீயே என்கிட்ட வந்து வந்து மன்னிப்பு கேட்டு என் கூட சேர வரைக்கும் நான் விட மாட்டேன். அது மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரம் உன்னை அடக்கி காட்டுறடி. நான் ஆம்பளை யாருன்னு உனக்கு வந்து தெரிய வைக்கிறேன் அப்படின்னு. சொல்லிட்டீங்களா, பேசிட்டீங்களா, கிளம்பலாமா? நான் ஏடி கிளம்பணும், இது ஏன் ரூம் அடி அப்படின்றாரு. அப்படியா, அப்போ நான் கிளம்புறேன், ஒரு நிமிஷம் நிற்கிறியா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி, கையை விடுங்க நல்லா இருக்காது அப்படின்னு கையை விட்டுறாரு. இங்கே பாரு, நீ பண்ணது ஏதாவது சரியா இருக்கா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உன்னை அடக்கவே மாட்டியா அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் பண்ண வேலையை நான் யார்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கேன். அதுக்கே நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறதை நிறுத்துங்க அப்படின்னு. ஓ, என்ன மறைச்ச அப்படி? என்னம்மா அப்படி மறைச்சிட்டேன்? பின்ன நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிற விஷயத்தை எல்லாம் முன்னாடி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன திட்டினாங்கல்ல, என்ன பேசினாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க, உங்களை தான் பேசுவாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு வந்து சுரேஷ்.